ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் புதுசாக என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்டிங் ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சால்டிங் அயன் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான சால்டிங் அயன் வாங்கலாம், இது எது வாங்கினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. அதுலேயும் இப்போ மார்க்கெட்டில் நிறையா ஒன்றில் ரெண்டில் ஏகப்பட்ட பிராண்டட் வந்திருக்கு. அதில் ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது இது தெரியாமல் நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஏன்னா ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் பட் இருந்தாலுமே அப்படியே வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னாலுமே அது எப்படி கண்டுபிடிக்கணும், இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணும்போது அது 1 மாதமோ 2 மாதமோ இந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் ப்ராப்பராக அது ஒர்க் ஆகுறது இல்லை. அதுக்கு என்னதான் சொல்யூஷன், எதனால இந்த எரர் வருது, இந்த எரருக்குண்டான சொல்யூஷன் என்ன, இது யார் சரி பண்ணி தருவாங்க, இந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதுக்குண்டான சொல்யூஷன் தெரியாமல் அது சும்மா தூக்கி வச்சிடறாங்க. திரும்ப டூல்ஸுக்காக அதிகமான பணம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு டைம் ஏமாறுறாங்க, 2 டைம் ஏமாறுறாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 4-5 டைம் கூட ஏமாந்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது எரர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்குண்டான சொல்யூஷன் என்ன, இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் கண்டிப்பாக ஒரிஜினல் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டூல்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பெஸ்ட்டான டூல்ஸ் வாங்கி கஸ்டமருக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இது எரருக்குண்டான சொல்யூஷன் எது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் பிராண்டுடைய T12 Pro அப்படிங்கிற மாடலில் சால்டிங் ஸ்டேஷன் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டு இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, பார்த்த உடனே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அது எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், ஒரு சிலர்னால கண்டுபிடிச்சிடலாம். பட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டூல்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டூல்ஸ் நாலேஜ் இல்லாதவங்க அவங்க புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ தான் ஃபீல்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்களால எப்படி இதை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு டூல்ஸ் வாங்கணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த மாதிரியான சால்டிங் அயன் நீங்கள் வாங்கணும், எது பெஸ்ட்டாக இருக்கும், எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இது யார்கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சால்டிங் அயன் வாங்குகிறோம் அப்படின்னா மெக்கானிக் பிராண்ட் பெஸ்ட்டாக இருக்குமானா பெஸ்ட்டாகவும் இருக்குது, இதோட ஒன்று பெஸ்ட்டாகவும் இருக்குது. பட் ப்ரைஸ் வேரியாக பார்க்கும்போது இது இருக்கிறதுலே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சால்டிங் ஸ்டேஷன் தான் நான் சொல்லுவேன். ரைட், ஓகேங்களா, ரைட். இப்போ இந்த சால்டிங் ஸ்டேஷனில் வாங்கும்போது எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சால்டிங் அயன் வாங்குகிறோம் அப்படின்னா எப்போவுமே கம்பெனியோட ஒரிஜினலில் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்குங்க. கம்பெனியோட லோகோ ப்ளஸ் அவங்களுடைய பிராண்ட் நேம் மெக்கானிக்குங்கிற லோகோ ப்ளஸ் நேம் ரெண்டுமே இந்த இடத்துல பிரிண்ட் ஆகியிருக்கும். ரைட், ஓகேங்களா. ரெண்டாவது டூப்ளிகேட் நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னா டூப்ளிகேட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு லோகோ எதுவுமே இதில் பிரிண்ட் ஆகிருக்காது. தெரியுதுங்களா, டூப்ளிகேட்டில் எந்த ஒரு நேம் எந்த ஒரு லோகோ எதுவுமே பிரிண்ட் ஆகிருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே இது டூப்ளிகேட்டு இது ஒரிஜினல் அப்படிங்கிறது ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். புரியுதுங்களா, ரைட். சம்டைம் பார்க்கும்போது டெக்னாலஜி நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதே மாதிரி லோகோ நேம் ஸ்டிக்கராக இந்த இடத்துல ஒட்டியிருப்பாங்க. ஸ்டிக்கரில் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதுவும் டூப்ளிகேட். சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கருக்கு பதிலாக இந்த இடத்துல பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, சின்னதாக பெயிண்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் வாங்கணுன்னா அந்த சால்டிங் அயனில் இந்த இடத்துல நகத்தை வச்சு இப்படி சுரண்டி பாருங்கள். நகத்தை வச்சு இந்த மாதிரி சுரண்டும் போது அது பெயிண்டிங் போகாமல் பர்மனெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை மட்டும்தான் அது ஒரிஜினல். ஆனால் டூப்ளிகேட்டில் அந்த மாதிரி பெயிண்டிங் மாதிரி ஏதாவது பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நகத்தை வச்சு சுரண்டும் போது அது பிரிண்ட் ரிமூவ் ஆகிரும். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரி, ஸ்டெப் 2ல் அடுத்தது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல 2 பாக்ஸ் இருக்குது. இதில் ஒரிஜினல் பாக்ஸுக்கும் டூப்ளிகேட் பாக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வித்தியாசமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ கலரில் இருக்கும், ராயல் ப்ளூ கலரில் மெட்டாலிக் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மட்டி கலரில் இருக்குது, அதே மாதிரி நேவி ப்ளூ கலர் ஃபினிஷிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ரைட். இப்போ இது ரெண்டுலேயுமே எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் இதை கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சம்டைம் ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா இதுவும் கலர் பெயிண்டிங் பண்ண முடியும், இதுலேயும் கலர் பெயிண்டிங்
பண்ண முடியும். ராயல் மெட்டாலிக் ப்ளூவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்கும். ரைட், இப்போ அடுத்ததான் நம்ம செக் பண்ணது ஸ்டெப் 2ல் இதில் பாருங்கள். அடுத்தது இதோட சைஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா தெரியும். இதோட சைஸு பாருங்கள், ஒரிஜினலில் லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டூப்ளிகேட்டோட லென்த்து பாருங்கள் இந்த இடத்துல 1 இன்ச்சு சைஸு சின்னதாக இருக்குது. பாக்ஸோட சைஸு சின்னதாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிறது ஈஸியாக உங்களால் தெரிஞ்சிட முடியும். இதோட ஒரிஜினலோட சைஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? இது சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை வச்சு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து தான் நம்ம ஸ்டெப் 3ல் எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, பேக் சைடில் பாருங்கள். இதோட பேக் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். பேக் சைடில் ஈஸியாக தெரியும் இல்லையா? இதோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஒரிஜினலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த இடத்துல பவர் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளாஸ்டிக்கில், அதாவது டிரான்ஸ்பரண்டான கலரில் நமக்கு பவர் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனோட இது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். பவர் பட்டனுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் இதில் வரும் ஒரிஜினலில். ஓகேங்களா? ஆனால் டூப்ளிகேட்டில் இதில் பாருங்கள், செக் பண்ணிங்க, உங்களுக்கு தெளிவாக தெரியும். டூப்ளிகேட்டில் அந்த மாதிரி இல்லை, கொடுக்கல. டூப்ளிகேட்டில் பாருங்கள், பவர் கேபிள் சாக்கெட் இந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்காங்க. அது பக்கத்துலேயே ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் பவர் பட்டன் இந்த இடத்துல பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில், டார்க் பிளாக்கில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு இண்டிகேட் லைட் வருமானா இதில் கண்டிப்பாக இந்த இதில் இண்டிகேட் லைட் வரல, இதில் வராது. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இது டூப்ளிகேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததான் நம்ம செக் பண்ண வேண்டியது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்ததான் நம்ம செக் பண்ண வேண்டியது ஒரிஜினலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ரெட் கலரில் ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் வந்து நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா இதில் ரெட் கலர் எல்இடி லைட் வந்து பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்சார் லைட்டு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இதில் டூப்ளிகேட்டில் பாருங்கள், அந்த மாதிரி ரெட் கலர் எல்இடி லைட் எதுவுமே இதில் கொடுக்கல. இந்த இடத்துல ரெட் கலர் எல்இடி லைட்டு எதுவுமே கொடுக்கல. புரியுதுங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இந்த கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கண்ட்ரோல் வந்து நம்ம கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ண முடியும் ஃபுல்லாக. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸாகவும் அன்லிமிட்டடாக நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்து இது வந்து பட்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னா செலக்டிவாகவும் உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஷோ ஆகும். அதாவது உங்களுக்கு ஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ வைக்கணும், டிஃபால்ட்டாக சேனல் 1 சேனல் 2ங்கிறது இதில் செலக்ட் பண்ண முடியும். ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ண முடியும், லாங்குவேஜ் செலக்ட் பண்ண முடியும், கேலிப்ரேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இது ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஆனால் டூப்ளிகேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி வராது. இது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணலாம், ஆன்டி கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் பண்ணலாம். பட் இதில் செலக்ட் பட்டன்ஸ் வராது. டூப்ளிகேட்டில் செலக்ட் பண்ணுற பட்டன்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வரக்கூடிய நேம்ஸ் அண்ட் லோகோ, நேம் அண்ட் லோகோ பார்த்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த கண்ட்ரோலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதில் பிராண்டு, அதாவது என்ன பிராண்டுங்கிறது மேலே எழுதியிருக்காங்க, என்ன மாடல் அப்படிங்கிறது கீழே எழுதிங்க. T12 Pro அப்படிங்கிற மாடல் இந்த இடத்துல இந்த கண்ட்ரோலுக்கு கீழே எழுதியிருக்காங்க. இந்த கண்ட்ரோலுக்கு மேலே பாருங்கள், சால்டிங் ஸ்டேஷன் மேலே எழுதியிருக்காங்க. இதே வச்சு டூப்ளிகேட்டில் நீங்கள் செக் பண்ணுங்கள். டூப்ளிகேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலுக்கு இங்கே மேலே எழுதியிருக்காங்க. சால்டிங் ஸ்டேஷனுக்கு இந்த சென்டர் பாயிண்டில் இங்கே எழுதியிருக்காங்க. புரியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது பார்க்கும்போது சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைட்டிங் வருது இல்லையா? இந்த லைட்டிங், இது லைட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வரும், நல்லா டார்க் ப்ளூ கலரில் வரும். அது மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக அது டூப்ளிகேட்டாக தான் இருக்குங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரிஜினலி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்த ஒரிஜினல் சால்டிங் ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூ கலரில் தான் இந்த லைட்டிங் வரும். இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சால்டிங் ஸ்டேஷன் ஒரிஜினலில் மட்டும் ஒயிட் கலர் லைட்டு வருது. இதில் நீங்கள் வாங்கும்போது இது ஒயிட் கலர் லைட்டு வந்தாலும் சரி, இல்லை ப்ளூ கலர் லைட்டு வந்தாலும் சரி, மெயினாக கவனிக்க வேண்டியது லைட்டு கிடையாது, இதோட சைஸ். இதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது, சின்னதாக பெருசாக. ரைட். பின்னாடி இந்த சாக்கெட் ஒரே சாக்கெட்டாக கொடுத்துருங்க, தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா. மூணாவதாக இந்த ஹேண்டில் இல்லை நேம்ஸ் இருக்கா இல்லையா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் செக் பண்ணணும். இது எல்லாமே செக் பண்ணி இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு ஐடென்டிஃபை ஆனதுக்கப்புறமா நீங்கள்
கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க சரிங்களா. ஏன்னா இந்த சால்டிங் ஸ்டேஷன் ஆல்ரெடி நான் என்னோடய நண்பர் தான் ஒருத்தர் வாங்கினார். நான் சொன்ன இடத்துல வாங்கலை அவர். நான் வந்து இவர்கிட்ட வாங்கிக்கோங்க, ப்ரைஸ் நல்லாவும் இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொன்னேன். பட் அவர் வந்து வேறு பக்கம் ரேட்டு விசாரிச்சிருக்காரு. விசாரித்து பார்த்ததுக்கப்புறம் இங்கே தான் ரேட்டு கம்மியாக இருக்குது, சேம் அதே பாக்ஸ் தான், அதே மாடல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டார். இதை வாங்கினதுக்கப்புறம் 1 மாதம் யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ராப்பராக அது அதிகமாக யூஸ் பண்ணவும் இல்லை, 1 மாதம் தான் ஆச்சு. 1 மாதத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபால்ட் ஆகிடுச்சு, இது ஒர்க் ஆகலை. இது வந்து ஒர்க் ஆகலை. இப்போ எரர் வருது அப்படிங்கிறத வாங்கி 1 மாதம் தான் ஆச்சு, ஒர்க் ஆகலை, எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லைன்னா வேறு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்த ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அவர் வந்து வேறு பக்கம் வாங்கியிருக்காரு. எங்கே வாங்கினார் என்ன ஏதுங்கிறது என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த கடையோட பேரை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னா மட்டும் நான் சொல்கிற நம்பரில், இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினல் டூல்ஸ் பெஸ்ட்டான ப்ரைஸில் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா. ரைட். இப்போ இதில் எந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரிஜினலில் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். ஒரிஜினலில் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுவோம். பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல பாருங்கள் பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்க இதில் பாருங்கள் ரெட் கலர் இண்டிகேட் லைட் தெரியுதுங்களா. டிரான்ஸ்பரண்டான பட்டன்ஸ் இருக்குது. இதில் ரெட் கலர் இண்டிகேஷன் லைட்டு எரியுது தெரியுங்களா. ஸோ முன்னாடி பார்க்கும்போது முன்னாடி பாருங்கள் நமக்கு தெளிவாக தெரியும். இதில் ஹீட் டெம்பரேச்சர் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 350 வச்சுருக்கோம், எவ்வளோ வேணுமோ இது குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் லைட்டு ஹீட் டெம்பரேச்சர் கம்மியாச்சு அப்படின்னா மட்டும் இதில் பிளிங்கிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் இது பிளிங்கிங் ஆகும். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடும். இது ஒரிஜினலில் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் மோடு போயிடும். அந்த ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம செட் பண்ணிக்கலாம். 15 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷம் 25 நிமிஷம் எத்தனை நிமிஷம் கழிச்சு இது ஸ்லீப் மோடு போகணும் அப்படிங்கிறது நம்ம இந்த பட்டன் மூலிமா இதை செட் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதில் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும், என்ன ஏது டிஃபால்ட்டு எல்லாமே ஒன்றா நான் சொல்கிறேன் சரிங்களா. ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் பர்ஃபெக்டாக இது ஒர்க் ஆகுது. இதுவும் பார்த்திங்கன்னா ஹீட்டை குயிக்காகவும் ஹீட் ஆயிரும். ஓகேவா. ரைட். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். டூப்ளிகேட்டில் நம்ம செக் பண்ணுவோம். டூப்ளிகேட்டில் வந்து நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். டூப்ளிகேட்டில் இந்த பவர் கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணினதுக்கப்புறமா அடுத்து இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் நம்ம ஆன் பண்ணுறோம். பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே இதில் பீப் சவுண்டு வருது. அதுக்கு அடுத்து இந்த இடத்துல எந்த ஒரு இண்டிகேஷன் லைட்டு எதுவுமே நமக்கு எரியலை. ஓகேங்களா. ஃப்ரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ஹீட் டெம்பரேச்சர் எதுவுமே ஷோ ஆகலை. ஏன் அப்படின்னா இது ஃபால்ட்டாக இருக்குது, ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால நமக்கு இது எரர் காட்டுது. ஓகேங்களா. இது வந்து எரர் காட்டுது. அதாவது HE அப்படின்னு சொல்லி இந்த எரர் வருது. இந்த எரர் வந்து நம்ம எது பண்ணோம்னாலும் எரர் கம்ப்ளீட்டாக நமக்கு கிளியர் ஆகலை. பட்டன்ஸ் எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஆன் பண்ணிச்சுட்டு இதை ஹீட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண அப்படின்னு ஃபுல்லாக சுத்தமாக ஹீட்டு கொஞ்சம் கூட ஹீட்டே ஆகலை. ஏன்னா கஸ்டமர் வாங்கி பார்த்திங்கன்னா இது 1 மாதம் தான் ஆச்சுன்னாரு. கொஞ்சம் கூட அவர் யூஸே பண்ணலின்னு தான் நினைக்கிறேன். யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல நல்லா கருப்படித்த மாதிரி உங்களுக்கு நல்லா டார்க்காக இதாக இருக்கும். நல்ல ஓவர் ஹீட்னால டார்க்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லா சில்வர் கலரில் பளபளன்னு மின்னுது. இதையும் பாருங்கள், இந்த சால்டிங் ஐலையும் பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு. யூஸ் பண்ணினதுக்கும் யூஸ் பண்ணாததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டு தெரியுது தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து யூஸே பண்ணலை. சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சால்டிங் பிட்டு கூட நமக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சால்டிங் பிட்டு ஷார்ட் ஆகிருந்துச்சுனாலும் இந்த மாதிரி எரர் வரும். ஸோ இதில் வந்து ஷார்ட் ஆகிருக்கா இல்லையா, இந்த பிட்டு ஒர்க்கே கண்டிஷனில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இது செக் பண்ணுறக்கோசம் இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பிட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன். இந்த பிட்டு ரிமூவ் பண்ணி நான் இதில் எடுத்து ஓரமாக வச்சிருவோம். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஹேண்டில் இருக்குது. இந்த ஹேண்டில் இருக்கிற பிட்டு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது, பக்கா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த பிட்டு வந்து நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த பிட்டு எடுத்து வச்சு நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹீட் ஆச்சு அப்படின்னா இங்கே இந்த நுனியில் மட்டும்தான் ஓவராக ஹீட் ஆகும். இதுக்கு இந்த இடத்துல இதெல்லாம் ஹீட் ஆகாது. ஆனால் இங்கே பிடிச்சிங்க, நீங்கள் டைரெக்டாக இங்கே பிடிச்சிங்கன்னா கையில் சூடு பட்டும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா. இந்த பிட்டு வந்து நான் இதில் வச்சிடுறேன். இதில் வச்சுட்டு திரும்பவும் இந்த லாக் வந்து இதை போட்டுருவோம். ஓகே, இந்த லாக் இதில் போட்டாச்சு. இப்போ வந்து இதை ஆன் பண்ணோம் அப்படின்னு இது ஒர்க் ஆகணும் இல்லையா. இப்போ பாருங்கள் இதில் 365 காட்டிட்டு திரும்பவும் HE எரர் வந்துருச்சு. அப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீட்டு ஆகலை. இதுவும் ஹீட் ஆகலை. ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சு அந்த ஹீட் டெம்பரேச்சர் தான் இருக்குது. இப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா எரர் வருது. அப்போ பிட்டில் நமக்கு பிரச்சனை கிடையாது. சால்டிங் பிட்டில்
ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? சரி ரைட். இப்போ நம்மக்கிட்ட 2 சால்டிங் அயன் இருக்குது, எக்ஸ்ட்ரா பிட்டு இருக்குது, அதனால் நம்ம இதை வந்து மாற்றி போட்டு செக் பண்ணிட்டேன். ஒரு சிலர்கிட்ட பார்க்கும்போது ஒரு சிலர்கிட்ட இந்த பிட்டு ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அது ப்ராப்ளமாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம்? அதுக்கு நம்ம மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவோம். மல்டிமீட்டரில் வந்து நம்ம இந்த சால்டிங் பிட்டு இந்த இடத்துல வச்சுருவோம். வச்சுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு இது ஃபுல்லாகவே இது மைனஸ், இது ஃபுல்லாகவே மைனஸ். இந்த இடத்துல 2 பாயிண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த இடத்துல 2 பாயிண்ட், இது ரெண்டுமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இது ரெண்டுமே கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்போ இது கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோடய மல்டிமீட்டரை எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டர் எடுத்து இதில் ஆன் பண்ணி வச்சுக்குவோம். மல்டிமீட்டர் ஆன் ஆயிடுச்சு. மல்டிமீட்டர் வந்து பஸர் மோடில் செட் பண்ணிக்கங்க, சரிங்களா? இது வந்து ஆட்டோமேட்டிக் மல்டிமீட்டர், நீங்கள் எது வச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக் அதே சேஞ்சஸ். நான் வந்து டைரெக்டாகவே இது பஸர் மோடுக்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது பஸர் மோடுக்கு நான் செட் பண்ணிவிட்டு இப்போ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணோன்னா எனக்கு இதில் பீப் சவுண்ட் வருது. ஓகே, இந்த இடத்துல வச்சு செக் பண்ணும்போது இது ரெண்டுமே எனக்கு பீப் சவுண்டு வருதுங்களா? பீப் சவுண்டு வருதா? வருது. ரைட். அடுத்து இந்த 2 பாயிண்ட்லையும் வைக்கும்போது பீப் சவுண்டு வரணும். இதுலேயும் பீப் சவுண்டு வருதா? அப்போது மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு இது கனெக்டிவிட்டி ப்ராப்பராக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த சைடில் இந்த மைனஸ்லேயும் இந்த ப்ளஸ்லையும் வச்சு செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வரவே கூடாது. இதில் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா இது ஷார்ட்டாக இருக்குன்னு அர்த்தம், இது ஒர்க் ஆகாது. இதில் வச்சு செக் பண்ணிங்கனாலும் சரி, இந்த பாயிண்ட்டில் வச்சு செக் பண்ணிங்கனாலும் சரி, இந்த 2 பாயிண்ட்டில் எதுவுமே மைனஸோடு வச்சு செக் பண்ணும்போது பீப் சவுண்டு வரவே கூடாது. அந்த மாதிரி பீப் சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அது ஷார்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி நம்மக்கிட்ட இன்னொரு சால்டிங் பிட்டு இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி நம்ம செக் பண்ணி காட்டிடுறேன். இதுலேயும் பாருங்கள் பீப் சவுண்டு இந்த இடத்துல வச்சோம் வரல, இதுலேயும் இந்த இடத்துல பீப் சவுண்டு வச்சோம் வரல. ஆனால் இந்த 2 பாயிண்ட் வைக்கும்போது நமக்கு பீப் சவுண்டு வருது. இது 2 பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டில் வைக்கிறப்போ தனியாக வைக்கிறப்போ பீப் சவுண்டு வருது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாவே நமக்கு சால்டிங் பிட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ ப்ராப்ளம் எங்கே? எனக்கு சால்டிங் பிட்டில் கிடையாது. இந்த சால்டிங் பிட்டில் ப்ராப்ளம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதில் சால்டிங் பிட்டில் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ப்ராப்ளம் எங்கே தான் இருக்குது? அப்போ எனக்கு இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா இந்த சால்டிங் அயனில் இந்த ஹேண்டிலில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸில் ப்ராப்ளம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த பாக்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா இந்த ஹேண்டிலில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இந்த ஹேண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஹேண்டிலே நாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ ஹேண்டில் சேஞ்ச் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஹேண்டில் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன். ஏன்னா ஒரிஜினலில் கண்டிப்பாக இந்த ஹேண்டில் வந்து இது போட்டோம்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகணும், ஆனால் ஒர்க்கு ஆகாது. ஏன்னா பாக்ஸ் வந்து நம்ம டூப்ளிகேட். ஒரிஜினல் சால்டிங் ஸ்டேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த ஹேண்டில் எதில் வேணாலும் போட்டிங்கனாலும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் இது ஒரிஜினல் ஹேண்டில் எடுத்து நீங்கள் டூப்ளிகேட்டில் வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எரர் வந்து கிளியர் ஆகவே ஆகாது. சேம் எரர் அது அப்படியே தான் இருக்கும், சேம் எரர் அப்படியே தான் இருக்கும், அது கிளியர் ஆகாது. அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம் இல்லையா? ஓகே, இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்பவும் நம்ம ஆன் பண்ணுவோம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 365ன்னு பிளிங்கிங் ஆகுது. திரும்பவும் சேம் அதே மாதிரி ஹெச்இ எரர் காட்டுது. ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரிஜினல் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரிஜினல் ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு இது கனெக்ட் ஆகலை, சப்போர்ட் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ நம்ம இதை வந்து திரும்பவும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இது டூப்ளிகேட் அப்படிங்கிறனால ஒரிஜினல் ஹேண்டில் இதில் சப்போர்ட் ஆகலை. சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் போட்டும் இல்லை இதே மாதிரி ஒரிஜினலி சேம் இதே மாதிரி ப்ராப்ளம் வரும். சம்டைமில் சேம் இதே ப்ராப்ளம் இந்த பாக்ஸ் ஒரிஜினல்லையும் வரும். அந்த மாதிரி வரப்போ நீங்கள் இந்த இடத்துல தெரியுற இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்டில் எல்லாத்தையும் ஜிஆர் வேல்யூ செக் பண்ணணும். ஜிஆர் வேல்யூ எல்லாம் ப்ராப்பராக வருதா, இல்லை கனெக்டிவிட்டி ஏதாவது மிஸ் ஆகிருக்கு, ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் இருக்கா, என்ன ஏது இதெல்லாம் செக் பண்ணணும். இதில் செக் பண்ண முடியல அப்படின்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் உள்ளக்க போர்டில் நீங்கள் 1 by 1 செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் ப்ராப்பராக டூப்ளிகேட் ஹேண்டில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஹேண்டில் போட்டாலும் நமக்கு இந்த எரர் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. அப்போ என்னாச்சு? நமக்கு ஹேண்டிலில் பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, அதுதான் தப்பு. ஆனால் பாக்ஸ் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. பாக்ஸில் ஃபால்ட் இருந்துச்சு இல்லை ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சுன்னா பாக்ஸ் கண்டிப்பாக ஆனே ஆகாது. புரியுங்களா? இது வந்து பாக்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்குது, ஆனால் எரர் தான் வருது. எந்த மாதிரியான எரர் வருது அப்படிங்க முதல்ல அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த ஹேண்டிலில் தான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறப்ப இந்த ஹேண்டில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், சரியா? இந்த ஹேண்டிலில் மேலுக்கு இந்த ரப்பர் புஷ் வந்து ஓப்பன் பண்ணி நவுத்தி விட்டுட்டு இந்த நாப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சம்டைம் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில
சால்டிங் பிட்டு யூஸ் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டில் இந்த எண்டில் இருக்க பிட்டு இருக்கு இல்லையா, இது மட்டும் உடஞ்சி உள்ளே போய் லாக் ஆயிரும். நம்மளோட பிட்டு கனெக்ட் பண்ணும்போது ப்ராப்பராக உள்ளே போகாது, பாதியிலே நின்றும். இந்த மாதிரி பாதியில் நின்றுச்சு அப்படின்னா சரியாக உள்ளே கனெக்ட் ஆகிருக்காது, அதனால் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதுக்குள்ளே ஏதாவது பிட்டு ஏதாவது உடஞ்சி உள்ளே இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா இது வந்து வாங்கி புதுசு, ஆனால் வாங்கினது இந்த பிட்டு தான் அவர் வாங்கியிருக்காரு. இந்த பிட்டும் பார்த்திங்கன்னா உடையில அப்படியே புதுசாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். சரிங்களா, இதை ஒயர் வச்சு நவுத்துனீங்க அப்படின்னா இந்த போர்டு வந்து உள்ளேருந்து ஒரு போர்டு வரும். இந்த போர்டு இருக்கிறப்ப சைடில் இந்த இடத்துல பிடிச்சி இழுத்துறாதீங்க, உடஞ்சிரும், பெண்ட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த இடத்துல லேசாக பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துனீங்க அப்படின்னா இந்த போர்டு கம்ப்ளீட்டாக நமக்கு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ இந்த போர்டு வந்ததுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் இருக்குல்லையே, இந்த ஹோல்ஸில் இந்த சால்டிங் அயன் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ண அப்படின்னா இது வரைக்கும் எண்டு வரைக்கும் வந்துருச்சு. ரைட், அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் 4 பின்னு கனெக்டிங் பின்னு கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்க. இந்த இடத்துல மேலே 2, கீழ் பக்கத்தில் இந்த சைடில் 2, மொத்தம் 4 பின்னு கனெக்டிங் பின் இருக்குது. இந்த கனெக்டிங் பின்னு எல்லாமே ப்ராப்பராக கனெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். இந்த கனெக்டிங் பின்னு இதில் எல்லாத்துலையும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகுதா அப்படின்னா இதுவும் இங்கே கனெக்ட் ஆகுது, இதுவும் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துலையும் கனெக்ட். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கேப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கேப் இருக்குது. இது ப்ராப்பராக நமக்கு கனெக்ட் ஆகலை, உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேப்பர் வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த பேப்பர் வச்சு காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் பாருங்கள் ப்ராப்பராக இது வந்து கனெக்ட் ஆகலை, உள்ளே ஈஸியாக போகுது இல்லையா, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் இது கனெக்ட் ஆகாதனால தான் நமக்கு சரியாக இந்த கனெக்ட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு டைம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பெண்ட் பண்ணி விடுங்க, உள்ளே அழுத்தி விட்டுருங்க, உள் பக்கமாக லேசாக கொஞ்சம் அழுத்தி விடுங்க. லேசாக அழுத்தி விட்டிங்க அப்படின்னா போதும், ரொம்ப ஃபோர்ஸ் அழுத்தி விட வேண்டாம், லேசாக. ஓகேங்களா, ஏன்னா இந்த போர்டுக்கு இது பெண்ட் ஆச்சு அப்படின்னா அப்படியே எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நல்லா தெளிவாக செக் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் 2 டைம் நல்லா வச்சு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கனெக்ட் ஆகுது என்ன ஏதுன்னு ஒரு டைம் பார்த்துங்க. சப்போஸ் இது உடஞ்சிருச்சு, பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துல சால்டிங் வச்சு கூட நீங்கள் இதெல்லாம் வச்சு ட்ரை பண்ண முடியும். ஸோ இது நல்லா தான் இருக்குது, இது எரர் வருதா இல்லையா அப்படின்னு திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு மறுபடியும் போர்டு வந்து இந்த ஒயர் கொஞ்சம் இழுத்து இந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களா, இப்போது இது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா உள்ள வரைக்கும் தள்ளி விட்ருங்க. சரிங்களா, இப்போது இது உள்ள வரைக்கும் போயிடுச்சு, இதுக்கு மேலே உள்ளே போகாது. அதுக்கு அடுத்த என்ன பண்ணுறோம், இந்த நாபை வச்சு திரும்ப நம்ம டைட் பண்ணிடலாம். நாபை வச்சு நல்லா டைட் பண்ணி இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து ஓகே ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்ம இந்த சால்டிங் பிட்டு இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். இந்த நாபை வச்சு நல்லா டைட் பண்ணிடுவோம். சரிங்களா, இந்த லாக்கு இதில் வச்சு நல்லா ஃபுல் டைட் வச்சுருவோம். சம்டைம் இது உள்ளே சரியாக போகலை, கனெக்ட் ஆகலைனாலும் இந்த மாதிரி ஷோரும் நல்லா டைட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து இதையும் வந்து நம்ம லாக் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உள்ள கனெக்டிங்கே நல்லா பர்ஃபெக்ட் ஆகுது. இந்த லப்பரும் நல்லா மேலே தள்ளி விட்டுட்டு அதுக்கடுத்து இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ண அப்படின்னா திரும்ப இது வந்து எரர் வருதா இல்லை ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம். திரும்பவும் இது எரர் வந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம கழட்டி உள்ள போர்டில் எந்த ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறது அது எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி நமக்கு 365. ஓகே, இப்போ பாருங்கள் நமக்கு பிளிங்கிங் ஆச்சு. இப்போ பாருங்கள் நமக்கு டெம்பரேச்சர் ஷோ ஆகுது. 365 டெம்பரேச்சர் நமக்கு ஷோ ஆகுது. இது டவுன் பண்ணுவோம் இப்போது. ஓகே, டவுன் பண்ணோம் அப்படின்னாலும் குறையுது. அதே மாதிரி நமக்கு இது இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 100க்கு வச்சுருக்கோம், இது டவுன் ஆகுதா இல்லையா அப்படின்னு டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம். 316, 312, 308 இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் டெம்பரேச்சர் டவுன் ஆகுது. ஓகேங்களா, அப்போ இது வந்து ப்ராப்பராக எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ப்ராப்பராக இப்போது இது ஒர்க் ஆகுது. இப்போ ஹீட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியணும் இல்லையா, கை வச்சு யாரும் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிபிடி பேஸ்ட் இருக்குது. இந்த பிபிடி பேஸ்ட் வச்சு நம்ம ஹீட்டு ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஹீட் ஆச்சு அப்படின்னு மெல்ட் ஆகும் இல்லையா பிபிடி பேஸ்ட்டு, இல்லை ஹீட்டே ஆகலை அப்படின்னா பிபிடி பேஸ்ட்டு மெல்ட் ஆகாது. அதையும் செக் பண்ணிடலாம். தெரியுதுங்களா, பிபிடி பேஸ்ட்டு நமக்கு மெல்ட் ஆகுது. ஏன்னா ஹீட் டெம்பரேச்சர் நம்ம 100 தான் வச்சுருக்கிறோம், அதனால் அதுக்கு உண்டான டெம்பரேச்சர் இல்லை ஹீட் ஆகுது. இது ஹீட் டெம்பரேச்சர் நம்ம ஃபுல்லாக வச்சுக்குவோம். ஹீட் டெம்பரேச்சர் ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னு நமக்கு இது நல்லாவே மெல்ட் ஆகுது, ஈஸியாக தெரியுது இல்லையா. இங்கே பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக இது இப்போதைக்கு ஒர்க் ஆகுது. இப்போது இது ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா நீங்களும் கழட்டி சேம் இதே மெத்தடில் 1 by 1 செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு சால்டிங் அயன் ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின சால்டிங் அயன் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாங்கிறது செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில்
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரிஜினல் வச்சுருந்தா ஒரிஜினல் காப்பி கமெண்ட் பண்ணுங்கள், டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா டூப்ளிகேட்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் டூல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபியூச்சர் மொபைல் டூல்ஸ் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே ஜென்யூனாக ஒரிஜினலாக கிடைக்கும். ஸோ எந்த ஒரு டூல்ஸாக இருந்தாலும் பக்கா ஒரிஜினலாக இவங்ககிட்ட கிடைக்கும். அதே மாதிரி வாங்கி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.